18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, 18 தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துற மாதிரி இன்னைக்கும் ஏகப்பட்ட சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? இப்போதைக்கு பேச வேண்டியது நீங்கள் தான். கேள்வி நம்மகிட்ட தான் கேட்பாங்க. இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இங்க இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. கால் பந்தயம் வேணுமா? அறிவில்லைன்னா உங்க அறிவாலயத்துக்குள்ள வந்தா தான் வந்துரும்ல. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி அலட்சியம் காட்டுவது, அரசியல் பாகுபாடு காண்பிப்பது என்பது நல்லது அல்ல. யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? சொல்லுங்க, யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏனுங்க, என்ன பார்த்தா இரக்கமில்லாத மனிதன் மாதிரியா தெரியுது. என்னங்க கேள்வி கேட்குறீங்க? அதுவும் அந்த கொலைன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துங்க. காதல்ல பாதிக்கப்படுற ரெண்டு பேரும், பொண்ணாகட்டும் ஆணாகட்டும், ரெண்டு பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தான். அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வரதானே செய்யும். உலகத்துல வன்முறை தீர்வாகாது சாமி. அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நானு. கோவையில நடந்த செய்தியாளர் சந்திப்புல தான் நடிகர் ரஞ்சித் இப்படி ஆதங்கத்தோட பேசினார். தான் சொன்ன கருத்தை திரிச்சு அத மக்கள் கிட்ட வேறொரு வகையில கொண்டு சேர்த்திருக்கிறதாவும் கோபப்பட்டாரு. முதல்ல தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்திருக்க. முதல்ல இதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சுக்கல, எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? கொலை எந்த வடிவத்துல நடந்தாலும் அதை எதிர்ப்பேன்னு சொன்னாரு. யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி? சொல்லுங்க, யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு உயிர் பலிங்கிறது நமக்கு வாழ்க்கையிலே ஆகாது. அது எனக்கு என்னைக்குமே பிடிக்காது. இவ்ளோ பொறுப்பா பேசுற ஒரு மனுஷனை, அதுவும் சமூகத்துல பிரபலமான ஒரு நடிகரை, குறிப்பா தன்னோட படத்தின் மூலமா பரபரப்பா பேசப்படுற ஒரு இயக்குனரை பத்தி தப்பா பேசலாமான்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனா இதுக்கெல்லாம் காரணமே முதல் நாள் சேலத்துல நடந்த செய்தியாளர் சந்திப்புல ஆணவ கொலை குறித்த கேள்விக்கு அவர் சொன்ன கருத்து தான். ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன், அது தீர்வை தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னா, இப்போ எல்லாருமே ஒரு சாயம் பிடிச்சது. இப்போ நேரடி தாக்குதலோ, நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ, ஒரு காதல் நடக்கும்போதோ, பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் அவங்க வழி தெரியும். நான் திரும்ப அதுதான். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா? நான் பேசுறது உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே. அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல. தான் சொல்ல வர கருத்தே வேறன்னு திரும்ப சொல்ற ரஞ்சித், அந்த கருத்தை ஏன் மாத்தி சொல்லி குழப்பி இருக்கிறாருங்கிறது தான் உண்மையிலேயே பயங்கரம். ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டாங்கப்பா. இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவங்க கடமை உணர்ச்சிய பாருங்க. அங்க பாருங்க, என்னதான் மழை கொட்டுன்னு கொட்டாலும் நாங்க வேலை செஞ்சு தான் ஆவோம், எங்களை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு ரோட்டை போட்டுட்டு இருக்காங்க. அடாத மழையில விடாம வேலை செய்யறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆமாங்க, திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி ரவுண்டானா பகுதியில 30 லட்சம் ரூபாய் செலவுல தார் சாலை அமைக்கிற காட்சி தான் இது. திருத்தணி நகராட்சியிலிருந்து சென்னை சாலை, திருப்பதி சாலை, அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலைகளை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடந்தது. இந்த நிலையில சாலை பணியும் போது மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, எங்களால வேலையை பாதியில விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு அந்த மழையிலையும் ரோட போட்டிருக்கிறாங்க. யோ, யார் உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொல்றதுன்னு அந்த பகுதி மக்கள் கேட்க, எங்களால பாதியில போக முடியாது, நாங்க ரோட முழுசா போட்டுட்டு தான் போகணும் ஒப்பந்ததாரரும் சொல்லியிருக்காரு போல. அவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு அந்த பகுதி மக்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா கெமிக்கல் வாட்டர் கலந்து நாங்க ரோடு போடுறதுனால ரோட்டுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அந்த பகுதி மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. இதுதான் இப்ப செம்ம சீன்.
எப்படி பாத்தீங்கல்ல, சும்மா மிரண்டு போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு சீர்வரிசையை சும்மா அள்ளி கூச்சிருக்கிறாங்க. அப்படி பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு போன முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அங்க பசங்களாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அவரும் உற்சாகமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா தான் ஆடுறாரு. ஆமா, அப்புறம் பாருங்க, தமிழ்நாட்டில் ஆடி மாதம் முடிய போகுது, முகூர்த்த நாள்லாம் வரப்போகுது, நிறைய பேர் கல்யாணம்லாம் ஆக போகுது. மாமியார் நோட் பண்ணிக்கிங்க. அங்கே பாருங்க, ஆந்திராவில் இப்படித்தான் ஆஷாட மாதம் முடிஞ்சிட்டு மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. அப்படி சும்மா மிரட்டிட்டாங்க. 1 2 இல்லைங்க, 100 வகையான ஐட்டம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தை சேர்ந்த ரத்னகுமாரி ரவி தம்பதிக்கு கடந்த செப்டம்பர் மாசத்துல கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம ஊர் ஆடி மாச சம்பிரதாயத்தை போல ஆந்திராவின் ஆஷாட மாதத்துல புதுமண தம்பதிகள் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்னு சம்பிரதாய தடை இருக்கு. இந்த நிலையில ஆஷாட மாசம் முடிஞ்சு சிராவண மாதம் தொடங்குனதால மாப்பிள்ளை ரவியை வீட்டுக்கு அழைச்சி மாமியார் தடபுடலா விருந்து வச்சு அசத்திருக்கிறாரு. 100 வகை பதார்த்தங்களோட விருந்து வச்சு அசத்த மாப்பிள்ளை அப்படியே உண்டா மயக்கத்துல மகிழ்ச்சியில திளைச்சிருக்கிறாருங்க. இது செமசின் ஆயிடுச்சு. எனதருமை தம்பிகளே அப்படின்னு அண்ணன் மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்க, திடீர்னு அரசல் புரசலா இவர் அங்க போவாரா இல்ல இங்க போவாரா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த கூட்டணி கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு சூழலை தான் முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை பார்த்து கை குலுக்கி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி நல்லா விசாரிச்சிருக்கிறாங்க. இது ஒரே பேசு பொருளா மாறி இருக்குது. எங்க அங்க வராம இங்க இருக்கு அண்ணன் பேசும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் பேசி அண்ணன் காட்டுப்பா சீக்கிரம் முடிதா, அவங்க தானே கேள்வி எழுதிருக்காங்க. நம்ம இப்பதான் சொன்னாங்க கொஞ்சம் ரொம்ப நாள் பேச நான் உங்களுக்கு வந்து அண்ணா இப்போதைக்கு பேச வேண்டியது நீங்கள் நான் தான். கேள்வி நம்மகிட்ட தான் கேட்பாங்க. அவர் போன கார் வேணா அவர் தான் இருக்கலாம், ஆனா அந்த ரோடு அந்த பாலம் நான் போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு கூட இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு ஏதோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்ல இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணும். இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கோவையில உக்கடம் பாலம் 450 கோடி ரூபாயில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் அறிவிக்கப்பட்ட பாலம், நான் அடிக்கல் நாட்டின பாலம், நான் இருக்கின்ற பொழுது இந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்சேன். வேணுமெனே திட்டமிட்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் அப்படியே மெதுவா கொண்டு போய் இப்ப திறந்து வச்சிருக்காரு. அதுல இந்த பாலத்தை வழியா அவர் போறாரு. பரவாயில்ல, நாம கட்டின பாலத்தில் அவர் போறாரு, ஒத்துக்கிறார். அவர் கட்டின பாலத்தில் போல நாம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து அவர் அந்த பாலத்தை வழியே செல்றார். இதுதான் அதிமுக அரசுடைய சாதனை என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்க, இந்த கார் ரேஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாது. சென்னையில் அவ்வளோ டிராஃபிக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறப்போ இதெல்லாம் தேவையாங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கா. இப்படி உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். கண்டிப்பாக பொறுத்தவரை இது நடக்கக்கூடாது. ஆனால் நாட்டில் நாங்கள் என்னவோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அதாவது ரோம் நகரம் தீப்பற்றி எறியும்போது நீரோ மன்னன் பிடில் வாஸ்தானம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாலின். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கஞ்சா போதை, அதுக்கப்புறம் கொலை கற்பழிப்பு, ஆள் கடத்தெல்லாம் சரசம் நடக்குது. விலையேற்றம், விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு உயர்வுலாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருது. ஃபார்முலா கார்டு அவசியமாக மக்களுடைய வரி பணத்தில். எனவே இது எந்த வகையிலும் நடத்தக்கூடாது. அதனால உச்சநீதிமன்றம் சென்றிருக்கோம். கண்டிப்பாக அதில் நியாயம் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. அமைச்சர் என்ன ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த நடிகர்களுக்குலாம் அறிவே இருக்காதுப்பா, அரசியலுக்கு வர நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதான் அறிவாலயம் வச்சிருக்கிறீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை, அங்க வந்து அறிவு வந்துட்டு போகுதே அப்படின்னு சொல்லி. தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிடலாம் இல்லையா?
அதுக்கு ஏன் தம்பி விஜயை போய் எழுதுறீங்க? அதை பற்றி அண்ணனுக்கு ஏன் கவலை? கட்டமைப்பு இருக்கே இல்லை. கட்டமைப்பே இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது? நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா இப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா குஷ்புவை சேர்த்துக்கிட்டீங்க, அண்ணன் சந்திரசேகர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு எங்கள் அண்ணன், அவருக்கு இப்போ அறிவு இல்லையா? அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ அறிவில்லாதவர்களாம் ஏன் சேர்த்தீங்க? அறிவில்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ள வந்தால் தான் வந்துடும்ல. அதாவது பாருங்க, அந்த ஹிண்டன்பர்க் இருக்குல்ல, அவங்கதான் அவங்க வந்து நம்ம நாட்டு மேல நடத்திருக்கிற ஒரு தாக்குதல் இது. இந்த மாதிரி நிறைய தாக்குதல்லாம் இனிமேல் நடக்கும். அவங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது கண்டிப்பா ஒரு சதியா தான் இருக்கும். இருந்தாலும் விசாரணை நடத்தலாம். ஆமா அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. இவர்கள் ஒரு என்ஜிஓவோ அல்லது தன்னார்வ குழுவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது. இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. அதுதான் இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பார்வை இதில் மாறிடும். வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க. A strong India is bad for many global countries. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன். இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்ற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு செக் பண்றாங்க. இந்தியாவை தவிர நீங்க வழக்கு எங்க போட முடியும்? இவங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து போற அளவுக்கு இவங்க பெரிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா? இல்ல அவங்க வந்து இப்படியே அவங்க பில்டப் கொடுத்து மீடியாவில் ஸ்பெகுலேட் பண்ணி பெரிய ஆளா வந்துருவாங்க. இந்தியாவுடைய ஹையஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அது மேல நம்பிக்கை இல்லைன்னா ஹிண்டன்பர்க்காரனுக்கு இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அருகதை கிடையாது. உனக்கு ஏன் நாட்டு மேல மரியாதை இல்லை, என்னோட உச்சநீதிமன்றத்தின் மீது உனக்கு மரியாதை இல்லைன்னா இதுக்கு என் நாட்டை பத்தி நீ பேசுற? அண்ணன் இப்படி சொல்ல இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அம்பலப்படுத்தினாங்கப்பா அவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா நீங்க அப்படியே கண்டுக்காமலே போயிட்டீங்க. இப்ப மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க, இனிமேலாச்சும் ஒழுங்கா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை, உரையாடலை பெரிய அளவிலே முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. பிரதமர் வந்தார், ஹெலிகாப்டரில் பறந்தார், மக்களை பார்த்தார், ஆறுதல் கூறினார், எல்லாம் சரிதான். ஆனா அந்த நாடே எதிர்பார்க்கிற இந்த தேசிய பேரிடர் அப்படின்னு ஏங்க அறிவிக்கல அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்க. நிவாரணங்களையும் உரிய தொகைகளையும் அறிவிப்பார்கள் என்று கேரளத்து மாநிலத்து மக்கள் மட்டுமல்ல நாடே எதிர்பார்த்தது. பிரதமர் வந்தார், பார்வையிட்டார், பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்தித்தார், ஆறுதல் தெரிவித்தார், வேண்டிய உதவிகளை செய்யும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இனி எத்தனை 10 நாள் கழிச்சு திரும்ப சொல்ல போறாருன்னு அது தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி அலட்சியம் காட்டுவது, அரசியல் பாகுபாடு காண்பிப்பது என்பது நல்லது அல்ல. ஒரு காலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா ஹை மழை பெய்யுது அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ அச்சோச்சோ மழை காலம் வரப்போகுது, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயப்படுற நிலைமை உருவாயிடுச்சு பாத்துங்க. இருந்தாலும் இந்த மழை காலம் வரதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு என்னென்னலாம் வேலை பார்த்துருக்காங்க, அதெல்லாம் திருப்திகரமா இருக்குதா அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். மக்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் பாருங்க. முன்னெச்சரிக்கை பகுதினா இன்னும் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் வந்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு தனி பறக்கும்படை வந்து பணிபுரியணும். வேற அதான் மழைநீர் தேங்காம இருந்தாலே போதும், கொசுக வர்றது நின்றுடும். அதே மாதிரி வண்டியில போறவங்களும் கொஞ்சம் பார்த்து போவாங்க. அந்த நேரத்தில் மேடு பள்ளம் இல்லாம இருக்கன்னு. நம்ம நாட்டில் வந்துட்டு மேல் வழியா போகுது, போஸ்ட் ஊண்டி மேல் வழியா மின் இணைப்பு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது.
வெளிநாடுகளில் பொறுத்தவரை மின் இணைப்பு வந்து ரோட் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸில் போகும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக அது கனெக்ஷன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது வந்து கவர்மெண்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும், கரெக்ட் டைமில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். கமா வந்து நல்ல விதமாக மழைக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து தூர்வாரி எந்த விதமான தண்ணி தேங்காமல் ஊர்னி மாதிரி ரெடி பண்ணி எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை டெய்லி வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு. மழை வந்துச்சுன்னா தண்ணி ரோட்ல நிக்குது, கொஞ்சம் வடிகால் அந்த இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாங்க பார்த்தாவது போவோம். அவங்க எச்சரிக்கை எடுக்கும் போது எடுக்கட்டும். எங்களுக்கு இப்ப வந்து அந்த வடிகால் அந்த தண்ணி இல்லாம இருந்தா நாங்க பார்த்து நான் போயிடுவோம். ஏய் என்னப்பா, சென்னையில நீங்க மட்டும் தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இதெல்லாம் நடத்துவீங்களா என்ன? நாங்களும் இருக்கோம்பா. மதுரையில எங்க பண்பாட்டை கொண்டாடுற மாதிரி மாமதுரை விழாவை நடத்திட்டு இருக்கோம், தெரியுமா இல்லையா? அங்க பாருங்க, நம்ம நாட்டு திருவிழா மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு திருவிழா கூட நல்லா தாங்க இருக்குது. உகாண்டால பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கிறாங்க உள்ளூர் திருவிழாவுக்காக. நீங்களும் பாருங்க. எப்பா யாருப்பா இங்க இருந்த ஏரியை தூக்கி ஃப்ரீசர்ல வச்சது அப்படின்ற மாதிரி கனடால ஒரு ஏரி முழுக்க அப்படியே ஐஸ் கட்டியா மாறி இருக்குது. பாத்துங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. இருந்தாலும் அங்க சில மான்கள்லாம் அப்படியே அந்த ஐஸ் கட்டியில உறைஞ்சு போய் நடக்க முடியாம இருந்துக்குது. அதை மக்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க. அந்த காட்சியும் இப்ப வந்திருக்குது பாருங்க. பாருங்க, எந்த விஷயமா இருக்கலாங்க, அது எதுவா வேணா இருக்கலாம், ஒருத்தங்க மேல அது நிச்சயமா திணிக்க கூடாது. ஆமா, இந்த திணிப்பு அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அந்த விஷயத்தை பத்தி பிரபலமான நடிகை ஒருத்தங்க பேசியிருக்கிறாங்க. யாரு என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஹிந்தியை பத்தியே பேசல, நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுறோம். அதனால அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்லை, மொழிங்கிறது இல்லை, எந்த விஷயத்துல ஒரு திணிப்பா இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊர்ல ரொம்ப கனெக்ட் பண்ற விஷயம். அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருக்கோம். இந்த பஸ் ஓட்டுறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. என்ன அப்படி அவசரம்? சேலத்துல பாருங்க, இப்படித்தான் பஸ்ல ஒரு வயசானவங்க ஏற போயிருக்கிறாங்க. திடீர்னு டிரைவர் வண்டி எடுக்கவும் அவங்க கீழே விழுந்து காயமடைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. அதாவது பாத்துங்க, இந்த ஜோக்கர் படத்துல ஒரு விஷயம் நடக்கும். அதாங்க, இலவச கழிப்பிடம் கட்டுறதுக்கு அப்படியே போட்டோ எடுத்துட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் கர்நாடகாவில் நடந்துக்குது. ஆமா, ஸ்கூல் பசங்களுக்கு முட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே புகாரை கொடுத்துருங்க.
திடீர்னு உத்தராகண்ட்ல எல்லாரும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க பாத்துங்க. திடீர்னு மலைப்பகுதி அப்படியே சரிஞ்சது வீடியோல பதிவாயிருக்குது. இந்த மலை பிரதேசத்து பக்கம் போறவங்க, அந்த அதுவும் மழை காலத்துல போறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்குங்க. ஆமா. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஜாலியா இருந்திருப்பீங்க. கடையை சாத்திர நேரம் வந்துச்சு பாத்துங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு 18 தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.